இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பொறியியல் கல்லூரி மாணவன் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார். காரைக்காலில் திருமணமான 1.5 ஆண்டுகளிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த கூலி தொழிலாளி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு 10 வயது மகளுடன் உறங்கியுள்ளார். அப்போது லிங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த சந்திரமௌலி உள்ளே நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். உறக்கத்திலிருந்து எழுந்த தந்தை சந்திரமௌலியை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பிச் சென்றார். இது குறித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பொறியியல் கல்லூரி மாணவரான சந்திரமௌலியை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரியில் போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் நிரூபணமானதால் சந்திரமௌலிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்துக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அளிக்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரை செய்தார். இதனையடுத்து சந்திரமௌலி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் எஸ் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு சொர்ணா நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே சிலர் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் எஸ்பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கண்காணித்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் ஓட முயன்ற இருவரை துரத்தி மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரியாங்குப்பத்தை அடுத்த நோனாங்குப்பம் அன்னை நகரை சேர்ந்த ஜாஃபர் காலி மகன் ஹாசன் காலி 37 மற்றும் சிவகுமார் மகன் ஆகாஷ் என்ற சங்கிலி வயது 20 என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் நகர பகுதியை சேர்ந்த அகஸ்டின் பால் என்பவருக்கும் திருநள்ளாறு அடுத்த செல்லூர் பகுதியை சேர்ந்த மேரி ஜெனிஃபர் ஆகியோருக்கிடையே காதல் ஏற்பட்டு இருவரும் வீட்டின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக அக்கரை வட்டம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தனி குடித்தனம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் டிரைவராக வேலை செய்து வரும் அகஸ்டின் பால் தனது வேலையை முடித்துக் கொண்டு காரைக்கால் பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை செய்யும் தனது மனைவியான மேரி ஜெனிஃபரை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு கிறிஸ்துமஸ் என்பதால் தேவாலயத்தில் நடைபெற்ற பூசையிலும் கலந்து கொண்டு வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் மறுநாள் காலை மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்துவிட்டதாக கணவர் அகஸ்டின் பால் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து நிரவி காவல்துறையினர் பிரதேசத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மேரி ஜெனிஃபரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர்கள் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேரி ஜெனிஃபர் இறந்த இடத்தில் கடிதம் ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து மாறி உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நிரவி போலீசார் இளம்பெண் இறப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 1.5 ஆண்டுகளை ஆன நிலையில் பெண் இறந்துள்ளதால் தாசில்தார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகரை சேர்ந்த 55 வயது முதியவர் கோவிந்த். இவர் உடல்நிலை சரியில்லை என கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் அவரை தனிமைப்படுத்தினர். இந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழித்ததாகவும் ஆம்புலன்ஸ் தர பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரின் உறவினர்கள் தொகுதி எம்எல்ஏ நேருவிடம் புகார் தெரிவித்தனர். அவர் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து நேரு எம்எல்ஏ தலைமையில் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட சென்ற போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் திரும்பி வந்தனர்.
அப்போது வழியில் வந்த மாவட்ட ஆட்சியரின் காரை நிறுத்தி எம்எல்ஏ நேரு மாவட்ட ஆட்சியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காரின் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து நேரு எம்எல்ஏ மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் சிறுவன் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சம்பவம் தொடர்பாக திமுக பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டாக சபாநாயகரிடம் என் மீது புகார் அளித்துள்ளது. அவர்களின் கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளது என்றும் திமுக பாஜக நேரடியாக வந்தாலும் கள்ளத்தனமாக கூட்டு சேர்ந்து வந்தாலும் அதிமுக தொண்டன் ஒருவனை கூட அசைக்க முடியாது என சவால் விடுத்தார். திமுக பாஜகவினர் கட்சி கொள்கை இல்லாதவர்கள் என்றும் இவர்கள் ஒரு விபத்தின் மூலம் வெற்றி பெற்றதாக தெரிவித்த அன்பழகன் பாஜக திமுகவின் கள்ள கூட்டணியை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகிய உணர்ந்து செயல்பட்டால் நல்லது என்றார். மேலும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு பதிலாக அதற்குரிய பணத்தை வங்கியில் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு துணைநிலை ஆளுநருக்கு உண்டு, துணைநிலை ஆளுநருக்கும் தலைமைச் செயலருக்கும் உண்டு. எனவே அதிமுகனுடைய இந்த உண்மையான குற்றச்சாட்டுல இருக்கின்ற உண்மையை உணர்ந்து தற்பொழுது விடப்பட்டிருக்கின்ற இந்த டெண்டரை உடனடியாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரோடு கலந்து பேசி ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நிதி கசிவை குறுக்கு வழியில் மற்றவர்களுக்கு செல்வதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் உண்டு. இது சம்பந்தமாக நிதி செயலாளர் தவறு செய்திருந்தால் அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் மின்துறை சார்பில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனை ப்ரீபெய்ட் மீட்டராக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் ஏழை எளியோர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் சார்பில் 8க்கும் மேற்பட்ட மையங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காமராஜர் மணிமண்டபம் எதிரே காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊர்வலமாக சென்று மின்மாற்றிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஊர்வலமாக சென்று மின் மீட்டருக்கு மலர் அஞ்சலி செலுத்திய காங்கிரசாரின் செயல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆனா இவர் சொன்ன செய்யலன்னு சொன்னா அது எகிரி அடிச்சு இவர் அழுகுது. இதுதான் நடக்குது. அதனால நாம இந்த எல்லாருக்கும் நன்மை வரணும்னா மீட்டர் முழுக்க வந்தாங்கன்னா யாரையும் ஊருக்குள்ள விடாதீங்க, தடுத்து நிறுத்துங்க. அப்பதான் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் 600க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்கள் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளையும் ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருகின்றனர். ஆனால் சமீப காலமாக உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வெளிமாநில ஒப்பந்ததாரர்களுக்கு பணி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. இதனால் ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று திரண்ட ஒப்பந்ததாரர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய கட்டுமான மையம் தலைவர் எழிலன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் விதிமுறைகளை மீறி ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதால் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பொதுப்பணித்துறையில் ஒதுக்கப்படும் பணிகளுக்கு உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். விலைவாசிக்கு தகுந்தாற்போல் ஒப்பந்த புள்ளி பட்டியலை வெளியிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மத்தியிலிருந்து எந்த மந்திரி வந்தாலும் உள்ளூர் செக்ரட்டரி இங்கே வந்தாலும் அவர்கள் வீட்டு லெட்டின் கழுவுவதிலிருந்து பாத்ரூம் கழுவுவது வரை அவர்கள் வீட்டு பரிசீலனை வரை வாங்கி கொடுப்பது இந்த உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள். பணம் கொடுப்பதற்கு எங்களுக்கு 2 வருடம் 1 வருட காலமாகும். ஆனால் இப்பொழுது பணம் வந்தவுடன் வெளியூர் 20 கோடிக்கு மேல் உள்ளவர்களை உள்ளூர் கான்ட்ராக்டர்கள் கலந்துக்காத முறையில் இந்த உள்ளூர் ஒப்பந்ததாரர் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் அரசு செயலாளரும் தலைமை செயலாளரும் மற்றும் அதிகாரிகளும் வேலை பார்க்கிறார்கள்.
புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த உள்ளது. இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று புதுச்சேரி முழுவதும் 10 மையங்களில் போராட்டம் நடத்தியது. இதன்படி உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம், முதலியார்பேட்டை தபால் நிலையம், உருளையன்பேட்டை மின்துறை அலுவலகம் மற்றும் பார்க்கமுடையான்பட்டு, தவளக்குப்பம் மற்றும் நெல்லித்தோப்பு, நூறடி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டங்களில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், பிசிசி உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 2024ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரலில் 10ஆம் வகுப்பு +1, +2 பொதுத் தேர்வு நடக்கிறது. இதற்கு தனி தேர்வர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்று முதல் வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும், +1, +2 மாணவர்களுக்கான சேவை மையம் முத்திரைப்பாளையம் பகுதி இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி, செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் செயல்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சேவை மையம் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும் செயல்படுகிறது. தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையத்தில் பணமாக செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் புதுவை முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கலையரங்கில் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் குமரன், பான்கீர் செயலர் ஸ்ரீதரன் உட்பட மூத்த குடிமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக குருமாம்பேட் பகுதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6,75,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வீணாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உபயதாரர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் உலக நன்மை வேண்டி மகா யாகசாலை ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவாதிரை ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் நேற்று இரவு மிக விமர்சையாக நடைபெற்றது. ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இன்று காலை ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி தாயாருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இன்று பிற்பகல் ஸ்ரீ நடராஜர் ஆருத்ரா கோபுர தரிசனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜையும் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்மாள் சமேதராக எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் தர்மபுர ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிபிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம்
மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சபரிவாச விரத குழு ஐயப்ப பக்தர்கள் ஏற்பாட்டில் கடந்த 10ஆம் தேதி ஊசுட்டேர் பகுதியில் ஐயப்பன் மற்றும் விநாயகர் சுவாமி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கங்காஸ்தானம் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஐயப்பன் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நேற்றைய தினம் சபரிவாச விரத குழுவினர் சார்பாக சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 18ஆம் படி வழிபாடு செய்யப்பட்டு ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டு மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவபெருமானின் திருக்கோலங்களில் சிறப்புமிக்கது நடராஜர் திருவடிவம். 5 தொழில்களையும் ஒருங்கே புரியும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் 6 தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் விசேஷமானது. இதை ஆருத்ரா அபிஷேகம் என்று சிறப்பித்து சொல்வர். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது விசேஷம். அவ்வாறு விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்றாவது விரதம் இருக்க வேண்டும் என்றும், காரணம் மார்கழி மாதத்தின் திருவாதிரை மகிமை பொருந்திய நாள் என்றும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் நாள் என்பதாகும். இந்த ஆண்டுக்கான ஆருத்ரா தரிசன விழா புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம், முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தள்ளியுள்ள ஆனந்த நடராஜருக்கு விடியற்காலை சிறப்பு அபிஷேகம் தொடங்கியது. நடராஜருக்கு பால், தயிர், இளநீர், சாந்தனம், திருமஞ்சனம், மஞ்சள், திருநீர், பழங்கள், மூலிகை பொருட்கள், சர்க்கரை, கல்கண்டு என 50க்கும் மேற்பட்ட மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பொறியியல் கல்லூரி மாணவன் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார். காரைக்காலில் திருமணமான 1.5 ஆண்டுகளிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.